பிரியாணி பிடிக்கும், நீ செய்வியா? இப்போ பிரியாணி செஞ்சுட்டு வருவாமா? பனானா வேணும். பனானாவா? சாக்லேட் வேணும். என்ன பனானா வேணும்? நிறைய பனானா இருக்கு. ஐஸ்கிரீம் ஸ்வீட்டாக இருக்கு. நீ கேட்டது எல்லாமே வாங்கிட்டேன், ஒன்றை தவிர. கற்றுக்கிறேன் நானும் இனிமேல் வகை வகையாக சமைக்கும் போது ஊன்னு மாட்டேன். 10 செகண்டா அவளடா பொருடா. டக்கு டக்குன்னு ஆகணுங்க. ஆசைப்பட்டீங்கன்னா உடனே கொடுத்துடணும். என்னோட ஃபேவரட் ஸ்மெல். vlog கண்டினியூஸாக பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சௌபி வந்து ஒரு வாரம் அவங்க அம்மா வீட்டில் இருந்தா, அதுக்கப்புறம் திருப்பி என் வீட்டுக்கு வந்துட்டு சார்ஜரை மறந்துட்டேன்டா. ஸோ திருப்பி நீ நைட்டும் போனால் ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். என்னன்னு போய் கேட்போம். சௌபி சௌபி தூங்குறியா? அப்புறம் ஒரு வாரம் அவங்க வீட்டில் இருந்தீங்க, அடுத்த நாளே திருப்பி போவீங்கன்னு எதிர்பார்த்தீங்களா? பார்க்கல. நீ மட்டும் எதிர்பார்க்கல, நானும் எதிர்பார்க்கல. சரி, இன்னைக்கு உனக்கு உடம்பு சரியாமல் இருக்கிறதுனால உனக்கு வந்து நான் ஏதாவது செய்யலான் இருக்கேன். உன்னோட ஃபேவரட் ஃபுட் ஏதாவது சொல்லு. பிரியாணி பிடிக்கும், நீ செய்வியா? இப்போ பிரியாணி செஞ்சுட்டு வருவாமா? நீ தான் சாப்பிட்ணும். உனக்கு வேண்டியதை செய்யணும்னு செஞ்சிருவேன். எனக்கு வந்து இப்போ டெம்டிங்காக இருக்கு. டெம்டிங்காக இருக்கா பிரியாணியா? ஹாட் சாக்லேட். ஹாட் சாக்லேட் வேணுமா? ஓகே. ஹாட் சாக்லேட் கடையில் வேணுமா இல்லை நான் செஞ்சு தரணுமா? எனக்கு கடையில் வாங்கினது அவ்வளோவா பிடிக்காது. சரி, நானே செஞ்சு தரேன். வேறு என்ன வேணும்? பிரெட் டோஸ்ட். ஓகே. அப்புறம் எனக்கு பனானா வேணும். பனானாவா? சாக்லேட் வேணும். என்ன பனானா வேணும்? நிறைய பனானா இருக்கு. ஐஸ்கிரீம். சாக்லேட்டு ஐஸ்கிரீமா? ஐஸ்கிரீமில் நான் எப்படி செய்யறது? இதெல்லாம் டெம்டிங்கில் இருக்கு, நான் என்ன பண்ணுறது? என்ன சாக்லேட் வேணும்? என்ன ஐஸ்கிரீம் வேணும்? என்ன வாழைப்பழம் வேணும்? நான் சொல்கிறது தான் வாங்கிட்டு வருவியா? ஆமாம், அதே கொடுத்தா தானே உனக்கு பிடிச்சது தான் ஃபேவரட்னு சொல்லிட்டேன்ல. சரி, எனக்கு வந்து க்ரீன் கலரில் இருக்கும்ல, நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது. இப்போ இருக்கே அந்த பெரிய வாழைப்பழம் மஞ்சள் கலர், அது இல்லை, பச்சை வாழைப்பழம். பச்சை வாழைப்பழம். அப்புறம் அது வேணும். அப்புறம் அந்த அமுல் டார்க் சாக்லேட் இருக்குல்ல, அது வேணும். அப்புறமா அப்புறம் என்ன கேட்டேன்? பிரெட் டோஸ்ட் கேட்டேன். பிரெட் டோஸ்ட் கேட்டேன். பிரெட்டு தான் வாங்கிட்டு வர முடியும், டோஸ்ட்டு தான் நான் போட்டு. நீ போட்டு கொடுமே, அன்றைக்கி மாதிரி கருகாமல் போட்டு கொடு. ஓகே, அவ்வளோதான். அப்புறம் பால் பாக்கெட் வாங்கிட்டு வாங்க, பால் இல்லை ஹாட் சாக்லேட்டுக்கு. ஓகே, அவ்வளோதானே. பால், ஹாட் சாக்லேட், வாழைப்பழம், பிரெட்டு. என் பிள்ளைங்களுக்கு. அவனுங்களுக்கு என்னடா வேணும் உங்களுக்கு? குக்கி என்ன வேணும் உனக்கு சாப்பிட? கப் கேக் உனக்கு என்ன வேணும்? சிக்கன், ஐஸ்கிரீம் அதெல்லாம் கேட்பானுங்க. ஆனால் நீ தயிர் மட்டும் திக்காக இருக்கும்ல, அது வாங்கிட்டான். புரிஞ்சுக்கிட்டே இருக்கான் அதுக்கு தயிரா? ப்ரோபயோட்டிக். வீட்டு தயிர் சாப்பிட மாட்டானுங்க. அந்த கடை தயிர், அந்த அட்சன் தயிர்லாம் திக்காக இருக்குல்ல, ஐஸ்கிரீம்னு நினச்சி சாப்பிட்டுறானுங்க. வீட்டு தயிரில் அந்த ஒரு மாதிரி புளிப்பு தன்மை லைட்டாக இருக்கும்ல, அந்த மாட்டுப்பாலோட. தயிர் பாக்கெட்டும் வேணும். ஓகே, லிஸ்ட்டு பெருசாகிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். பாய். சோபி கேட்டது எல்லாமே வாங்கியாச்சு. இன்னும் பச்சை வாழைப்பழம் மட்டும் வாங்கிட்டா வீட்டுக்கு போயிடலாம். கடையிலேருந்து வந்தோடனே ஓகே 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 வந்தோடனே அவனுங்களை கொஞ்சிடணும், இல்லைன்னா இப்படி தான் கத்திக்கிட்டே இருப்பானுங்க. இன்வெஸ்டிகேட் பண்ணு. பாம்பு ஸ்குவாட் என்ன உள்ளே இருக்கு? டேஞ்சரஸான பொருள் எதுவும் இல்லைல்ல? டேய் 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 விட்றா. அவன் கொஞ்சம் கூடாது, கொஞ்சம் அடிச்சிருவாங்க. சரி சரி, சண்டை போடக்கூடாது. இங்கே வா. வாங்கிட்டேன். நீ கேட்டது எல்லாமே வாங்கிட்டேன், ஒன்றை தவிர. என்ன தவறியா? ஒன்றை தவிர. ஒன்றை தவிர இல்லை. என்னது? ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீம் சொன்னா கிரேவிங்காக இருக்குன்னு. ஆமாம் ஆமாம், கிரேவிங் லிஸ்ட்டில் இருந்துச்சு. ஆனால் சாப்பிட கேட்கல நான். உடம்பு சரியாகும் போது உனக்கு ஐஸ்கிரீம் வேணுமானா அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஒன்று வாங்கிட்டேன். என்னது? பார். என்னடா வாழைப்பழம் இவ்வளோ வாங்கி? ஹோல்சேல் கடை, ஒரு சீப்பே 50 rupees ஒன்லி. இவ்வளோமா? சூப்பரில்.
அவரே சொன்னார் மருந்து எதுவுமே நான் போட மாட்டேன், அவரே வளர்க்குறாங்க. மருந்தெல்லாம் எதுவும் போடாதுன்னு. ஹெல்த்தி வாழைப்பழம். எனக்கு பச்சை வாழைப்பழம் தான் வாழைப்பழத்துலேயே ரொம்ப பிடிக்கும். உனக்கு? எனக்கும் பச்சை பழம் பிடிக்கும். அண்டு இந்த கேரளா பழம் ஒன்று இருக்குங்க, நீளமாக நேந்திர பழம், அது பிரெட் பேக்கெட் ஒன்று, கோகோ பவுடர், ஹாட் சாக்லேட். ஹாட் சாக்லேட் கோகோன்னு ரெண்டுமே வாங்கிட்டு வந்துட்டீங்க. நீ கோகோ தான் கேட்ட, ஆனால் நீ குடிக்கணும்னு நினச்சது ஹாட் சாக்லேட். ஸோ ஹாட் சாக்லேட் எடுத்துகிட்டு வந்து. ஆக்சுவலி நான் கொக்கோ பவுடர் போட்டு டார்க் சாக்லேட் போட்டு நானே பண்ணிப்பேன். ஓ, இது வந்து ரெடிமேட். ரெடிமேட் மிக்ஸ். ஸோ உடம்பு சரியில்லைன்னா ரெடிமேடாக நீங்கள் போட்டுக்கலாம். நல்லா இருக்கீங்கன்னா கோகோவும் உங்களோட அமுல் டார்க் சாக்லேட் உள்ளே இருக்குது, அது சரி. உடம்பு சரியில்லாதவங்க ஹாட் சாக்லேட் இவ குடிப்பாடா, இவ குடிப்பா. என் பொண்டாட்டி ஒரு தனி ரகம். திஸ் இஸ் ஃபார் குக்கி அண்ட் கப் கேக். மொஜிக்குன்னு குடிப்பாங்க. வீட்டு தயிரை ஊற்றினா நீயே குடி அப்படின்ட்டு ஐஸ்கிரீம்னு நினச்சி சாப்பிட்றானுங்க. என்னோட ஃபேவரட். இதுதான் என்னோட ஃபேவரட். டெய்லி ஒரு பைட். தேங்க்யூ. உடம்புக்கும் நல்லது. அப்புறம் பால் பாக்கெட். வேற என்ன வாங்கிட்டு? சேஞ்ச் இல்லைன்னு கொடுத்துட்டாங்க. நான் வேணான்னேன், சேஞ்ச் இல்லைப்பா, தயவுசெய்து இதை வாங்கி போக்கப்பான்னாரு. சரி, பாவமாக இருந்துச்சு. உனக்கு இதில் ஓகே அங்கிள் தாங்க. எனக்கு ஜெம்ஸு சாப்பிட அவ்வளோவா விருப்பம் கிடையாது. ஆனால் இது சின்ன வயசில் வந்து இந்த கலர் கலராக பிரித்து வைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அமலா ராகேஷ் இருக்கோம்ல, 3 பேருக்கும் பெரிய பாக்கெட் வாங்கி தருவாங்க. இந்த சின்ன பாக்கெட் வாங்கி கொடுத்ததே இல்லை. இதோட பெருசு இருக்குல்ல, 3 பேரும் 3 பவுலில் கொட்டிட்டு கலர்ஸ் சூஸ் பண்ணிப்போம். ஆளுக்கு 2 கலர். ஸோ அவங்கவுங்களில் இருக்கிற அவங்கவுங்க ஃபேவரட் கலரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ஒரே கலராக வச்சுக்கிட்டு சாப்பிடுவோம். நாஸ்டாலஜிக் மொமெண்ட்ஸ். தேங்க்யூ. இவன் பக்கத்தில் இல்லாத டைமாக இவனை கொஞ்சிப்பேன், இல்லைன்னா இவனை போட்டு அடிச்சிருவான். எப்போவுமே பால் பேப்பரை வந்து இப்படி கட் பண்ணி தான் வைக்கணும். இப்படி பிச்சு தூக்கி போட்டுறக்கூடாது. தூக்கி போட்டிங்கன்னா வேஸ்ட்டாக போயிடும். ஐ மீன் பிளாஸ்டிக் பொல்யூஷன் வந்து அதிகமாக. இப்படியே போட்டிங்கன்னா பெரிய பாதிப்பு கிடையாது. அஃப்கோர்ஸ் பாதிப்பு இருக்குது, பெரிய பாதிப்பு கிடையாது. அப்புறம் எத்தனை டோஸ்ட் வேணும்? 4, 5, 10? 2 போதும். 2 போதுமா? இப்படி சாப்பிட்டா எப்படிங்க எனர்ஜி இருக்கும்? டயட்டில் இருக்கீங்களா? என் வயிறு கடவுள் அவ்வளோதான் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காரு. நான் என்ன பண்ணேன்? ஆர்கானிக் இந்தியா நீங்கள் சாப்பிட்றீங்களா? தம்பி அது போகிறதுக்கு முன்னாடி அதை பற்ற வைக்கணும் தம்பி. மறந்துட்டேங்க. போட போகிறது ப்ரெட் டோஸ்ட்டு. அக்கா போகிறாங்க. கற்றுக்கிறேன் நானும். இனிமேல் வகை வகையாக சமைக்கும் போது ஊன்னு பண்ணி நீ 10 வச்சு 10 செகண்டா அவளடா பொருடா. டக்கு டக்குன்னு ஆகணுங்க. ஆசைப்பட்டீங்கன்னா உடனே கொடுத்துடணும். டைம் எடுத்துலாம் பண்ணக்கூடாது, புரிஞ்சுதா? கொஞ்சம் ஓவரா தான் போகிறோம். இந்த டைலாக் ஞாபகம் வச்சுக்கோ. இல்லை இந்த டைலாக் ஞாபகம் வச்சுக்கோ. என்னைக்காவது ஏன் இவ்வளோ நேரம் ஆகுதுன்னு கேட்டால் நானும் அதே சொல்லுவேன். கொஞ்சம் நேரம் எடுத்து தாங்க பண்ணணும். இல்லை, நீ ஒரு வாட்டி எனக்கு ஃபஸ்ட்டு டோஸ்ட் போட்டு கொடுத்தியே கருகி. அதில் வந்து கொஞ்சம் ஓவராக சூடு வச்சுட்டேங்க. அதாவது ஹை ஃப்ளேமில் வச்சுட்டேன். அதனால் போய் ஒன்று வச்சுட்டு அவள்கிட்ட ஒரு 2 நிமிஷம் பேசிட்டு நல்லா இருக்கா எப்படி நம்மளுது அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். கருகிடுச்சுங்க. வந்து கருகுனதை எடுத்துகிட்டு வந்துட்டு என்ன கேட்டேன் என்கிட்ட? என்ன கேட்டேன்?
எப்படி நீ பண்ணா மட்டும் கரெக்ட் ப்ரௌன்ல வருது, நான் பண்ணா மட்டும் கருப்பு கருப்பா வருது? அதுக்கப்புறம் சிம்ல வச்சுட்டு பண்ணேங்க, அதுக்கப்புறம் எல்லாம் நல்லா வந்துச்சு. நல்லா வந்துச்சா இல்லையா? அது யார் சொல்லி கொடுத்தா? அதுதான் உங்ககிட்ட வந்து கேட்டேன். ஃபுல்லா எந்த மட்டும் ஏன் வந்து சார்கோல் பிரெட்டா இருக்கு அப்படின்னு கேட்டேன். அது வேற எனக்கு கன்வின்ஸ் பண்றான், இது சார்கோல் பிரெட் டேஸ்டா இருக்கும், சாப்பிட்ரு. உடம்பு சரியில்லாத கொடுமைக்கு சரி போனா போகுது, இந்த லேட் நைட்லயும் செஞ்சு கொடுக்குறானேன்னு சாப்பிட்டேன். எவ்வளோ நெய் வேணும்? கொஞ்சமா. எவ்வளோ? ஒன்றுலேயே நிறைய நெய் வந்துருச்சு, இதில் நெய் வேணுமா? நீ வேண்டாம், கொஞ்சோண்டு போட்டு தொலை. இப்படி யாரும் நெய் ஊற்றினா இப்போ அதே பிரெட்டுக்கு எல்லாம் நெய்யும் போகுது. இருங்க ஏங்க அந்த பக்கம் போறீங்க? நான் இந்த பிரெட்டுக்கு போட்டேங்க. எல்லாத்தையும் அவசரம். நீங்க கேட்ட பிரவுன் பிரெட் டோஸ்ட் பர்ஃபெக்ட், எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கு. பிடிக்கும் எனக்கு தெரியும். நீங்க பண்றீங்களா அன்போட, எப்போ நல்லா தான். ஒரு பிரெட் டோஸ்ட் கடை இவ்வளோ அக்கப்போர் பண்ணுற அப்படின்னு அவங்க நிறைய பேருக்கு இருக்கும். பட் இட்ஸ் ஓகே, ஐ மேனேஜ். அதையும் பண்ணி தர ஒரு மனசு வேணும்லப்பா. பண்ணுறவங்களும் இருக்காங்க, பண்ணாதவங்களும் இருக்காங்கல்ல. இது ஓகேல்ல? போதும் போதும், கரெக்டாக. உனக்கு வேண்டாமா? எனக்கு வேண்டாம். ஏன்? நான் அப்புறமா சாப்பிட்றேன். என் கூட சேர்ந்து சாப்பிடுவேன்னு நினச்சேன். வேண்டாம், நான் வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பிட்றேன். ஹாட் சாக்லேட். இப்போதைக்கு இவ்வளோ ஓப்பன் ஆகியிருக்கிறது போதும். என்னோட ஃபேவரட் ஸ்மெல். முன்ன பின்ன பால்லாம் ஊற்றிருக்கீங்களா? ஏதோ ஊற்றிருக்கேன். பதறாதீங்கண்ணே, நீங்கள் பதறினா நான் பதறேன். போதுமா? போதும், பண்ணதே போதும். பட் ஆனால் இதெல்லாம் க்யூட்டாக இருக்கு நீ பண்ணுறத பார்க்க. அதாவது வந்து ஒரு தெரியாத வேலைக்கு ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ண எப்படி இருக்கும்? இல்லை, இவ்வளோ நேரம் செம்ம தலைவலி. ஐயோ என்னடா அப்படி படுத்துதே உடம்புன்னு. நீ பண்ணுற காமெடிலாம் பார்த்தா எனக்கு சிரிப்பாக வருதா. தலைவலி மறந்தே போச்சு. 2 ஹீட் ஸ்பூன். அவ்வளோதான் 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 அவ்வளோதான். எக்ஸ்ட்ரா லெவலாம் நீ காட்டணும். இந்த எக்ஸ்ட்ரா தான் உனக்கு இருக்கு. எக்ஸ்ட்ரா லவ் இதில் காட்டினீங்கன்னா கசக்கோண்டா. நல்லா இல்லைன்னு எனக்கு. நல்லா இல்லைன்னா உனக்கு கொடுத்துருவேன். ஓகே, கொடுத்தாலும் கொடுத்துருவாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணோம், இன்னும் கொஞ்சம் பாலை ஊற்றணும். பக்கத்துலேயே இருக்கனால எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடறேன். என்னோட ஃபேவரட் வேர்ட் சூச்ச மச்சத்தை கண்டுபிடிச்சேன். சும்மா வச்சோம். எனக்கு உன்னை பார்க்கும் போதெல்லாம் அந்த மோஜோ ஜோஜோ ஞாபகம் தாண்டா வரும். மோஜோ ஜோஜோ ஒரு குரங்குங்க. நம்ம எல்லாருமே குரங்குலேருந்து தான் வந்தோம். புக் சொல்கிறீங்க. நம்மளோட முன்னோர்களே குரங்கு தான். ஆனால் நம்ம ஹியூமன்ஸ் பார்த்தியா, நான் சிங்கம்டா, நான் யானைடா, நான் புலிடான்னு மட்டும்தான் கம்பேர் பண்ணிப்போம். யாராவது நான் குரங்குடான்னு கம்பேர் பண்ணியிருக்கோமா?
ஒரு மனுஷ இனத்தையே வந்து ஹியூமன்ஸ் நிறைய பேர் அடிச்சிருக்காங்க தெரியுமா? நீ அந்த புக்கை படித்ததுலேருந்து உன் ஃபிலாசபியே வித்தியாசமாக ஆயிடுச்சு. பேசாமல் நான் ஒரு ஐடியா கொடுக்கவா? இந்த ஹாரி பாட்டர் புக்கெல்லாம் லான்ச் பண்ணும்போது அந்த ஆத்தரே உட்காந்து பேசுவாங்கள்ல அந்த புக்கை பற்றி. அதாவது கரடியில் வந்து கிறிஸ்லி பேர், ப்ரௌன் பேர், போலார் பேர் அப்படின்னு பல வகை இருக்குல்ல. அந்த மாதிரி ஹியூமன்ஸ்லேயும் நிறைய வகை இருந்துச்சு. ஆனால் அந்த வகையை வந்து ஹியூமன்ஸ் வந்து அந்த காலத்தில் இருந்தவங்க வந்து அவங்களெல்லாம் அடிச்சிட்டாங்க. அதுலேயே ரொம்ப நம்மள மாதிரியே ஓரளவுக்கு இருக்கிறவங்க வந்து நியாண்டர்தால்ஸ், ஹியூமன் மாதிரி அவங்க பேர் வந்து நியாண்டர்தால்ஸ். நான் ஸ்கூலில் ஹிஸ்ட்ரி கிளாஸ் எடுத்தாலே தூங்கிடுவேன்டா. அவங்களையும் அழிச்சிட்டாங்க. எனக்கு ஹிஸ்டிடியே வராதுடா. ரைட்டு விட நீங்கள் உங்களோட ஹாட் சாக்லேட்டும் பக்கத்தில் பால் ஊற்றி அதை காட்டாதீங்க. இங்கே வாங்க, இங்கே வாங்க. இப்போ பாருங்க, நல்லா இருக்கு. இப்படி ஹாட் சாக்லேட் வித் சுட சுட டோஸ்டட் பிரெட். தேங்க்யூ. உங்களுக்கு ஸ்பூன் வேணுமா? வேண்டாம். ஆஹா, உங்கள் வாயில் கடிக்கும் போது அந்த கிறிஸ்பு சவுண்டு எனக்கு கேட்டுச்சுங்க. அப்படி செஞ்சுருக்கேன். உண்மையாகவே நல்லா இருக்கா? ஓகே. ப்ரெட்டு சூப்பராக செஞ்சுருக்காங்க. ஏன்னா எனக்கு பிடிச்ச பேக்கர்லேருந்து வாங்கிட்டு வந்தேன். ஸோ நல்லா இல்லாமல் இருக்க வாய்ப்பே இல்லை. ஓகே ஓகே ஓகே. நீங்கள் உங்கள் ஹாட் சாக்லேட் உங்கள் ப்ரெட்டை என்ஜாய் பண்ணுங்கள். அப்படியே இவனுக்கும் கொடுத்தா கொஞ்சம் சந்தோஷப்படுவான். சூப்பராக இருக்கு ஹாட் சாக்லேட். எனக்கு தெரியும், அதுக்கு தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லவ் போட்டேன். அப்படியே அதை சாப்பிட்டுக்கிட்டு ஹாட் சாக்லேட், டார்க் சாக்லேட், இந்த பிச்சி இது உள்ள போட்டு குடிப்பேன். பச்சை வாழைப்பழம். இவ்வளோமா கேட்டேன்றதுக்காக எல்லாத்தையுமா கொடுப்பேன். அண்ட் என்னோடய எக்ஸ்ட்ரா லவ் எல்லாமே உங்களுக்கு தான். என்ஜாய். தேங்க்யூ. பாரு மம்மி மம்மி எனக்கு மம்மி ப்ளீஸ். கொடுக்கலன்னா கத்துவான். ஆக்சுவலாக இவங்களுக்கு இதெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் நம்ம ஒர்க் அவுட்லாம் பண்ணுறோன்னா சீட் டேன்னு எடுப்போம்ல, அந்த மாதிரி சீட் மீல்ஸ். என்ன மம்மி செஞ்ச மாதிரியே இல்லை, ஓ டேடி செஞ்சதா அப்படின்னு அங்கே ஓடி போய் உட்காந்துட்டான். அதெல்லாம் டேஸ்ட்டாக இருக்கு. என்ன இன்னும் வேணுமா? நல்லா இருந்துச்சு மம்மா, கொடுங்கம்மா. நான் உன்னை எத்தனை வாட்டி ஐஃபை ஷேக்கன்னு கேட்டேன், நீ கொடுத்தியா? சொல்லு. சொல்லு. அவன் வருவான் பாரு, எப்படி கேட்டோடனே கொடுப்பான். ஓகே, என்ஜாய். தேங்க்யூ. ஸோ மக்களே, இந்த மாதிரி பொண்டாட்டியை உட்கார வச்சு புருஷன் சமைச்சு கொடுக்கறதோட ஆனந்தம் நீங்கள் எல்லாரும் கல்யாணம் ஆனவங்க சமைச்சு நான் வந்து சமைச்சு கொடுத்தேன்னு சொல்லிடாதீங்க. சரி, ஏதோ ஒன்று சாப்பிட கொடுத்தேன். ஆனந்தம் ஆனந்தம். இதை கல்யாணம் ஆனவங்க யாராவது அனுபவிச்சு இருக்கீங்கன்னா, என்னென்னா உங்கள் ஹஸ்பண்ட் உங்களுக்காக வகை வகையாக சமைச்சு கொடுப்பாருன்னு எழுதுங்க. நெக்ஸ்ட் டைம் இந்த ப்ரெட்டை விட அதை செய்ய சொல்கிறோம். பார்த்து எழுதுங்க, நான் எல்லாத்தையும் பார்ப்பேன். கொஞ்சம் பார்த்து எழுதுங்க ப்ளீஸ்.